ரத்த சோகை இருக்கிறவங்க அடிக்கடி டயர்ட் ஆகிடுவாங்க, ரொம்ப சோர்வாயிடுவாங்க. அவங்கெல்லாம் முருங்கைக்கீரையோட எள்ளு வேர்க்கடலை சேர்த்து சாப்பிடுங்க, நல்லா தெம்பாக இருக்கும். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம். அதே போல் எள்ளு, நான் கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் கலந்து நல்லா வறுத்துட்டு படப்படன்னு பொரியும் வறுக்குள்ளே. அந்த பொரிஞ்ச பிறகு ஆற வச்சு அதையும் நல்லா குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு 10 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா 2 கைப்பிடி முருங்கைக்கீரையை அள்ளி வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி நல்லா சுண்டணும். தண்ணி சுத்தமாக சுண்டின பிறகு 1/2 ஸ்பூன் எள்ளு பொடி 2 ஸ்பூன் வேர்க்கடலை பொடி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சுட சுட சாதத்தில் நல்லா எடுத்து வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாரத்தில் ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிடுங்களேன், நல்லா தெம்பாயிடுவீங்க. ரத்த சோகையெல்லாம் பறந்து ஓடி போயிடும். ட்ரை பண்ணுங்கள். பாய்.